எனக்கு எந்த உதவிக்கு ஆள் இல்லை. 8 வருஷமா அந்த கஷ்டப்படுறேன். அவங்களும் கம்பெனில இருந்து எந்த காசா எந்த ஹெல்ப்புமே பண்ணல. அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசம் போறது கூட நான் தான் எடுத்து போடுறேன். இந்த 7-8 வருஷமா நான் இந்த அவஸ்தை தான் படுறேன். எனக்கு எந்த உதவியும் இல்லை. எனக்கு இருக்க வீடு இல்லை. என் பிள்ளைகள் லைஃபுக்கு ஏதாவது பண்ணணும். காணும் காட்சிகள் எல்லாம் கண்களை குளமாக்கும் காட்சிகள் தான். ஒரு புறம் இடிந்து போன சுவர், மறுபுறம் நடக்க முடியாத கணவன், எதிர்காலத்தை நோக்கிய பச்சிளம் சிறுவர்களின் ஏக்கம் நிறைந்த கண்கள், இவை அனைத்தும் நம்மையே ஒரு நிமிடம் கலங்கத்தான் வைக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள சீவளராயனேந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் கட்டட வேலைக்காக சென்றபோது கட்டிடத்தில் இருந்து கீழே விழுந்ததில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டது. அன்றைய நாளிலிருந்து தொடங்கிய அனைத்து நாட்களும் கருப்பு நாளாக மாறிப்போனது. நடக்க முடியாமல் படுத்த படுக்கையானார் செந்தில்குமார். அன்றைய நாளிலிருந்து மொத்த குடும்ப சுமையையும் சுமக்கத் தொடங்கினார் செந்தில்குமாரின் மனைவி வடகாசி. போதிய வருமானமின்றி 2 மகன்களை வளர்த்து வருவதாக வேதனை தெரிவிக்கிறார் வடகாசி. மழை வெஞ்சா வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. 2 பேர் கட்டில படுத்தா 2 பேர் கட்டில கீழே படுப்போம். என் பிள்ளைகளுக்கு இந்த பையன் சங்கரங்கோயில படிக்கிறான். இங்க இருந்து 4 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 50 ரூபா பஸ்ஸுக்கு கொடுக்கணும். நான் 400 ரூபாய்க்கு கட்டட வேலைக்கு போறேன். அதுவுமே இருக்கும், இல்லாம போயிரும். இதை வச்சுதான் என் குடும்பத்தை ரன் பண்றேன். ஒரு புறம் கணவனின் நிலையை கண்டு துவண்டு போன வடகாசிக்கு அடுத்த அதிர்ச்சியாக வந்தது மூத்த மகனின் மரபணு நோய். நடந்து சென்றால் கீழே விழும் அபாயமும் ஞாபக சக்தியை இழக்கும் சோகமும் சிறுவனை தொற்றிக் கொண்டது. இந்நிலையில் அன்றாட உணவுக்கே அவதிப்படும் வடகாசி கட்டட வேலைகளுக்கு சென்று வருவதாக வேதனை தெரிவிக்கிறார். இந்த பையன் காலு கீழே விழுந்து இந்த சவ்வு உடைஞ்சிருச்சு. இதுக்கும் கடை வாங்கி பார்த்திருக்கேன். இந்த காலு உடைஞ்சிருச்சு. தலையிலயும் ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கு. இதற்கிடையில் வடகாசி கடந்த 5 ஆண்டுகளாக அரசிடம் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை பெறுவதற்காக மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தார். நான் ஒரு நாள் 400 ரூபாய்க்கு வேலை பார்த்து இங்கிருந்து திருநெல்வேலிக்கு கையெழுத்து வாங்குறதுக்கு ஆட்டோவுக்கு மட்டும் 3800 ரூபா 2 வாரத்து சம்பளத்துக்கு எடுத்து நான் கூட்டிட்டு போனேன். ஆனா கையெழுத்து வாங்கி எனக்கு இது வரைக்கும் எந்த உதவியும் வரல. ஒவ்வொரு நாளையும் கடப்பதே கடினமாக இருக்கிறது என கூறும் வடகாசி கணவருக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகையையும் மரபணு நோய் பாதித்த மகனுக்கு கல்வி சார்ந்த உதவிகளை செய்ய வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். கண்டிப்பா மாவட்ட நிர்வாகம் எனக்கு துணிதமா ஏதாவது உதவி பண்ணணும். என் பிள்ளைங்க லைஃப், என் வாழ்க்கை போயிருச்சு, அவ்வளவுதான். என் வீட்டுக்கார சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் 5 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். எந்த உதவியும் இல்லாம என் கஷ்டத்துலதான் நான் பாத்திருக்கேன். எனக்கு மீறின கடன்லாம் வாங்கியிருக்கேன். கடன் என் கழுத்தை நெருக்கி நான் ரோட்ல கூட நடக்க முடியாது. நான் காலையில அதிகாலையில போனேன்னா நைட்டு 7 மணி 8 மணி எனக்கு கடை ரொம்ப இருக்கு. என் கடை பிரச்சனையும் என்னால முடியல. பிள்ளைகளையும் பார்க்க முடியல, அவரையும் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு யாரு எந்த உதவியுமே பண்ணல. உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் விருப்பமாகவும் உள்ளது. இந்த அம்மா டெய்லி தினக்கூலி வேலைக்கு போய்கிட்டு அதில் தான் அந்த வருமானத்தை வச்சு அதை பார்த்துருக்குறாங்க. இந்த அம்மளுக்குன்னு எந்த சப்போர்ட்டும் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த அம்மளுக்குன்னு சப்போர்ட் எதுவும் கிடையாது. குழந்தைங்க வாழ்க்கையாக இந்த அரசாங்கம் தலையிட்டு, மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நல்லபடியாக உதவித்தொகைகளும் சரி, வீடு கட்டி கொடுக்குறதும் சரி, அவங்க வாழ்வாதாரத்தை வசூலத்திற்கு செயல்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளலாம்.